அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உண்மையை மட்டும் தான் பேசணும். உண்மை அந்த டைமுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நான் அதை ஒத்துக்கிறேன். அதனால் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையும் நான் ஒத்துக்கிறேன். உண்மை சொல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனை சிம்பிளாக முடிஞ்சிருக்குன்னு யோசிப்போம். அப்படி கிடையாது. உண்மை பேசுறதுனால அந்த பிரச்சனை அப்போ பெருசானாலும் அதுக்கப்புறம் அது அன்னைக்கே அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கிறதுல முடிஞ்சிடும். ஆனால் பொய்யை சொல்லும்போது அதுக்கு அடுத்து நீங்கள் சொல்ல போகிற பொய்யினால ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஞாபகம் இந்த இடத்துல கேட்கும்போது இந்த பொய்யை சொன்னேன், அந்த இடத்துல கேட்கும்போது அந்த பொய்யை சொன்னேன், நீ அப்போ உண்மையை சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல உண்மையை சொல்லியிருக்கலான்னு உண்மைகளை பல இடத்துல சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் நம்ம பொய்யை ஒரு வாட்டி சொல்லிட்டோன்னா அது சொல்லவே முடியாத போயிடும். அதனால் எப்பயுமே உண்மை பேசுங்க. அது தப்போ ரைட்டோ அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உண்மையை பேசுங்க. எப்பயுமே உண்மையாக இருக்கணும். உண்மையை மட்டுமே பேசணும். மற்றவங்கிட்ட உண்மையாக இருக்க கற்றுக் கொடுங்க. மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருங்க. தப்போ ரைட்டோ அவங்க சொன்னாங்க, ஆமாம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை நான் தெரியாமல் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் உண்மையை ஒத்துக்கோங்க. மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு உண்மைங்கிற வார்த்தையினுடைய ரியாலிட்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் சர்வைவ் பண்ண வைக்கும்.